அர்ஜுனனின் அத்தனை அஸ்திரங்களையும் கர்ணன் தகர்த்தான். முடிவில் கர்ணன் நாகாஸ்திரத்தை எடுத்து விஜயத்தில் தொடுத்து நாணை முழு நீளத்திற்கு இழுத்து எய்யப்போகும் தருணம் கர்ணனின் குறியை கண்ட சல்லியன் கர்ணனிடம் அவன் கழுத்துக்கு குறிவைக்காதே, மார்புக்கு குறிவை என்றான். கர்ணன், அர்ஜுனன் மாபெரும் வீரன். அவன் உயிர் சில நிமிடங்கள் ஆனாலும் துடித்து இறப்பதை நான் விரும்பவில்லை. ஒரே நொடியில் வேதனையின்றி அவன் இறக்கட்டும். இதோ அவன் கழுத்துக்கு குறிவைத்து எய்கிறேன் அம்பை என்றான். சல்லியன் மீண்டும் வலியுறுத்தினான். சொன்னால் கேள் கர்ணா, அர்ஜுனனிடம் நாகாஸ்திரத்துக்கு தகுந்த பதில் அஸ்திரம் கிடையாது. எனவே கண்ணன் நிச்சயம் ஏதாவது சூழ்ச்சி செய்வான். எனவே நீ அவன் மார்புக்கு குறிவை என்றான். கர்ணன் கேட்கவில்லை. நாகாஸ்திரம் நெருப்பை கக்கிக் கொண்டு அர்ஜுனனை நோக்கி பாய, அர்ஜுனன் தன் முடிவு நெருங்கிவிட்டது என கையை கட்டிக்கொண்டு காத்திருக்க